low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ரசிகர் தான் அரசியல்வாதியா ஒரு ஈடுபடுவாருங்கிறது சந்தேகம் தான். திமுக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் பல கூட்டணி ஸ்ட்ராங்காக வரணும். அதிமுக தான் கூட்டணி அமைப்பாங்க நான் சொல்ல வரலையே. கூட்டணின்றதுல யார் வேணா வந்தாமேலாம். யார் சிஎம் வருவாங்க? சிஎம் எப்படி விட்டு கொடுப்பாங்க? 50 வருஷ கட்சி எப்படி இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க? இன்னும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏடிஎம்கேல துணை முதல்வர் கொடுக்க மாட்டாங்க. அங்கே முதல்வருக்கே இங்கே 1000 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப எப்படி உங்களுக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க? விஜய் கண்டிப்பாக கூட்டணி அமைப்பார். நான் லாஸ்ட்டு தான் முடிவு எடுப்பார். கூத்தாடி வரப்பல அரசியல்வாதியை பணக்கொழுப்பு எடுத்து தெரிகிறாரு. அந்த கான்செப்ட் அவங்க போகக்கூடாது. மக்கள் எது நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை நடத்துவாங்க. அது மக்கள் கையில் தான் இருக்கு. தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த சில நாட்களாக தேர்தல் வியூக அமைப்பாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அது பிரசாந்த் கிஷோர் ஆனாலும் சரி, ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஆட்களையும் தொடர்ந்து சந்தித்து பேசி கொண்டு வருகிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மெகா கூட்டணியில் யார் இடம்பெறுவார்கள்? இதற்கு முன்னால் இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அல்லது தற்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது கட்சி வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பார்களா? ஒரு பலமான மெகா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு உண்டா என்பது எல்லாம் இன்றைக்கு நம் மக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். மெகா உங்களுக்கு கூட்டணி அமைச்சாலும் அது வெற்றி பெற அளவுக்கு வராது. ஏன்னா ஒரு ஓட்டு 1% வேணா வாங்கலாம் ஒழிய அது ஒரு 10% ஓட்டு வாங்கினாவே பெரிய விஷயம். சூப்பர் தான். அடுத்த எலெக்ஷன்ல செம்ம டஃபாக இருக்கும். விஜய் இப்போ தானே வர்றாரு. ஸோ அதை நம்ம ஒரு விஜய் இப்போ தான் உள்ளே வர்றாரு. ஒரு 10% இப்போ ஓட்டு வாங்கினார். அடுத்த எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும். டிஎம்கே ஆப்போசிட் ஸ்ட்ராங். ஏன்னா ஏடிஎம்கே அவங்க ஒருத்தருக்கு பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஸ்டாஃப் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே டஃபே இருக்கும். விஜயும் அவங்களும் ஏடிஎம்கேட வச்சுருந்தோம். யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎம் எப்படி விட்டு கொடுப்பாங்க? 50 வருஷ கட்சி எப்படி இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க? சரி, 50 வருஷமா நீங்கள் ஒரு சொத்தை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுப்பீங்களா? கட்சிங்கிறதும் ஒரு சொத்து தான். நான் வேணா அதில் ஒரு பங்கு போயிருந்து நான் ஒரு அதில் உட்காந்துக்கலாங்க, அனுபவிச்சுக்கலாம். நான் உரிமை கொண்டாட முடியாது. கூட்டணி வச்சாங்க ஒரு 10 எம்எல்ஏ வந்தால் கூட ஸ்ட்ராங் தானே. இப்போ விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சியாக வந்தார்? கூட்டணி வச்சா தானே. அப்போ அதுக்கப்புறம் அந்த கட்சியை பலமானுச்சு. ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்கட்சி தலைவராக உட்காரனா கூட்டணி வச்சதுனால தானே. அவங்க கட்சியை முதல்ல வளர்க்கணும்னாக்கா கூட்டணி வச்சு தான் ஆகணும். இன்னும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏடிஎம்கேல துணை முதல்வர் கொடுக்க மாட்டாங்க. அங்கே முதல்வருக்கே இங்கே 1000 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப எப்படி உங்களுக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க? விஜய் கண்டிப்பாக கூட்டணி அமைப்பார். நான் லாஸ்ட்டு தான் முடிவு எடுப்பார். இப்போம்லாம் யார் முதலமைச்சராக வருவாங்க? கூட்டணி முதலமைச்சர் இருந்தால் இப்போ அவர் தான் சொல்கிறாரு, நான் தான் முதலமைச்சர். துணை முதல்வர்லாம் இருந்தால் ஓபிஎஸோ இருந்துக்கலாம் அப்படின்றாரு. விபிஎஸ் அவருக்கு சொல்கிறாங்க. ஆனாலும் முதலமைச்சர் பதவிக்கு இவர் தான் நான் தான் இருப்பேன் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டணியில் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் லாஸ்ட் கட்டத்தில் அது வெளிப்படையாக வந்துடும். ஏன்னா மத்திய அரசாங்கம் கூட கூட்டணி கூட வரலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை கூட, ஆமாம், அண்ணாமலை கூட இப்போ அவர் இப்போ விஜய அந்த அளவுக்கு காட்டமாக பேச காரணம் என்ன? இப்போ உள்ளுக்குள்ள அது லைன் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். விஜய் மட்டும் நல்லவர் அந்த போதாது. விஜய் மட்டும் ஆட்சி செய்ய முடியாது. அவர் கூட மற்ற அனுபவசாலி மினிஸ்டர்ஸ் இப்போ மற்ற கட்சி இருக்காங்களா, டிஎம்கே, காங்கிரஸ், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அதாவது அவங்க வந்தால் தான் விஜய்க்கு சப்போர்ட். எம்ஜிஆர் கூட தனியாக ஆரம்பிக்கல. எம்ஜிஆர் விஜய் கூட வந்தாரா? இல்லையே. அவர் கூட நடிகை வந்தாங்க, மதியம் இருந்தார், எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டு. அவனால தான் அவர் கட்சி உடனே பிடிக்க முடிஞ்சது. அதுபோல் விஜயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விஜயகாந்துக்கும் அதே போல் சப்போர்ட் இல்லாதனால தான் அது போயிடுச்சு. விஜயகாந்துக்கு அவருக்கும் அது கட்சியில் அனுபவசாலி, ஆட்சி செய்த அனுபவமான மினிஸ்டர் யாருன்னா கூட சப்போர்ட் இருந்திருந்தாங்கன்னா அந்த கட்சி உடைஞ்சிருக்காது, அழிஞ்சிருக்காது. யாரும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் யாருமே ஆட்சி செய்ய முடியாது. இதுதான் உண்மை. விஜய் இப்போ ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறது. மெகா கூட்டணினா அந்த கூட்டணி அனுபவசாலியாக இருக்கும். அந்த கூட்டணி அனுபவசாலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. இப்போ காங்கிரஸ் இருக்கு, மற்றவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் வருவாங்களா விஜய் பக்கம்? முதல்ல அது இவர் அது பேசுகிற இதில் இருக்குது. ராஜீவ்காந்தி அதாவது அவங்ககிட்ட மூவ் பண்ணுற விஷயத்தில் இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தியும் ஸ்டாலினும்
ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்ட்டு பேசிக்கிறாங்க. அதுபோல் வந்து அவர்கிட்ட போய் க்ளோஸ் ஆகணும். அவர் வந்து இவர்கிட்ட பேச மாட்டார். விஜய் வந்து அங்கே தான் போகணும் இல்லையே. ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட பேசுவாரா? இல்லை. வியூக அமைப்பாளர் வந்து ஒரு ஐடியாலஜி தான். விஜய்க்கான ஓட்டு, ஏடிஎம்கேக்கான ஓட்டு, மற்ற கட்சிக்கான ஓட்டு இருக்கப்ப விஜய் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ அதிமுகவோட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு இல்லாட்டியும் விஜய் கண்டிப்பாக ஓட்டு நிறைய வாங்குவார். நான் இப்படியே தான் இருக்கேன். எங்களுக்காக என்ன பண்ணுறது? 1000 ரூபா கொடுத்து ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். 1000 ரூபா கொடுத்து யாரையும் வேலைக்கு போடாமல் முட்டலை வச்சு அவங்க பேசாமல் சைலண்டாக இருக்காங்க. நாங்கள் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டுட்டு எங்களெல்லாம் சும்மா வந்து ஓட்டு போடுறதுக்கு 3 மாதம் முன்னாடி பானை சட்டி முட்டி கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு அவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு போடுவாங்க, வரட்டும். யார் ஊழல் பண்ணல? எல்லோரும் தான் ஊழல் பண்ணுறாங்க. ஊழல் பண்ணுறதா எல்லோரும் தான் ஊழல் பண்ணுறாங்க. அரசியலுக்கு வர்றதுக்கே ஊழல் தான் இருக்கும். இவர் பணத்தையெல்லாம் விட்டுட்டு, வேலையெல்லாம் இது விட்டுட்டு, இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு. பார்ப்போம் யாராவது பண்ணுறாரு. மெகா கூட்டணி அமைறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரோட இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக எல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. விஜய்க்கு மாசு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு நடிகராக எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். விஜய் வந்து ஒரு இதாக இருக்கார். ஆனால் வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்கங்கிறது சந்தேகம்தான். அரசியல்வாதியாக அவர் ஈடுபடுவாருங்கிறது சந்தேகம்தான். பார்ப்போம். பெரிய ஒரு கூட்டணியில் இருக்குது. பெரிய கூட்டணி வேறு வைக்கிறாங்கிறாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் வேறு சந்திச்சிருக்காங்க. நம்ம ஆதவ் அர்ஜுன் இந்த மாதிரிலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது நமக்கு சந்தேகம்தான், தெரியாது. நம்ம 26 தான் தெரியும். அதிமுக தான் கூட்டணி அமைப்பாங்கன்னு நான் சொல்ல வரலையே. கூட்டணின்றதுல யார் வேணால் வந்து அமையலாம். மேபி அதுக்கு அடுத்தடுத்த கட்சிகள் இருக்கவங்க அவங்களோட பொசிஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்காதவங்க அவங்களாம் சேரும்போது கண்டிப்பாக தளபதி முதல்வர் வேட்பாளருக்கு 90% சான்சஸ் இருக்குது. கூத்தாடி வராப்பில் அரசியல்வாதியை வந்து பணக்கொழுப்பு எடுத்து திரிகிறாரு, அந்த கான்செப்ட் அவங்க போகக்கூடாது. மக்கள் எது நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை நடத்துவாங்க. அது மக்கள் கையில் தான் இருக்குது. அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தாக்கத்தில் வந்து பெண்கள்கிட்ட ஒரு உண்டு பண்ணியிருக்கு. 1000 ரூபாய் ஸ்கீம். ஏன்னா இன்னைக்கு வந்து 1 கோடி மேலே வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1 கோடி பேர்லையும் வந்து ஒருத்தவங்க ஓட்டு போட்டாவே போதுமே. 1 கோடி நம்ம 40 லட்சம் கார்டு இருக்குது. அதில் ஒருத்தவங்க ஓட்டு போட்டாவே தான் மெஜாரிட்டி அவங்க வந்துடுவாங்களே. ஏன்னா இது வந்து இப்போ 1000 வாங்குறா, அது 2000 ஆகும், 3000 ஆகும், 4000 ஆகும், ஏறிக்கிட்டே தான் போகும். இனி அதை நிறுத்தினாங்கன்னா அது உங்கள் தோல்வி ஆயிடுவாங்க. இனி அதை நிறுத்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் வேணா வரட்டும், நிறைய விஷயங்கள் வரட்டும். அவங்க கூட்டணி எப்படி அமைக்கிறாங்கன்னு ஒரு ஓட்டு சதவீதம் கொண்டு வந்தாவே எனக்கு பெரிய விஷயம். ஒரு 10% ஓட்டு வந்துட்டாங்கன்னாக்க அது மிகப்பெரிய மற்ற கட்சிகளே உங்களுக்கு வந்து இத்தனை வருஷத்தில் வந்து 35% ஓட்டு தானே வாங்குறாங்க. ஒரு கட்சி 37, இன்னும் 33. அந்த 4% ஓட்டு தான் வந்து உங்களை டிஃப்ரெண்ட் பண்ணுது யார் வெற்றி. அப்போ 10% ஓட்டுங்கிறப்ப முதல் எலெக்ஷன்லேயே 10ங்கிறது அடுத்த எலெக்ஷன் அப்படியே டபுள் ஆகலாம். இதை வேணால் நம்ம வேணால் சும்மா வாதத்துக்கு வேணால் பேசிகிட்டு இருக்கலாம். பட் நிதர்சனமாக ஒன்று அது யாருமே விட்டு தர மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு உடனே வந்து சிஎம் தூக்கி கொடுப்பாங்களா? எத்தனை அவங்க கட்சி மெஜாரிட்டி என்ன பலம் நிரூபிச்சிருக்காங்க இது வரைக்கும்? திமுக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து பல கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக வரணும். பாரதிய ஜனதா வந்து இதில் வந்து விடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது யார் மூலியமாவது நான் எப்படியாவது காலை வைக்கணும் ஒன்று இருக்குது. அப்படியே போனாலும் விஜய போனாலும் ஏதாவது பயங்காட்டி ஏதாவது பண்ணிடுவேன், அப்படி மீறி ஏதாவது பண்ணணும் வைக்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சிஎம் வருவா அப்போ கூட்டணி சேர்ந்தா சிஎம் வந்து 2 பேர் தான் இருக்கணும். அதாவது கர்நாடகா போல் நீ 6 மாதம் நான் 6 மாதம் அப்படி இருக்கலாம். இல்லை துணை முதல்வர் பதவியில் விஜய்க்கு தான் கொடுப்பாங்களே, எடுத்தோடனே அவர் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இபிஎஸ் அவங்க ஓபிஎஸ் எல்லாம் விட அனுபவசாலி கிடையாது. அதனால் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டணி இருக்கணும், ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கணும். ஆனால் அவர் மறுபடியும் பிஜேபி பக்கம் சப்போர்ட் போனார்னா மக்கள் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. எதனாலனா இப்போ வந்து எல்லா வரி, இந்த ஜிஎஸ்டி மற்ற இது வரி இது எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். அதனால தான் இப்போ டிஎம்கே அதில் சேராதனால தான் டிஎம்கே வந்ததே. ஸ்டாலினால் வரல, மற்றவங்களால வரல. பிஜேபி கூட்டணி வச்சால் கண்டிப்பாக வர முடியாது. அதனால் பிஜேபி இல்லாமல் இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களோட சேர்ந்தாருன்னா கண்டிப்பாக விஜய் வந்துடுவார். கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட்டணி இருக்குன்னு நான் நம்புகிறோம். ஏடிஎம்கே கூட ஒரு ஏடிஎம்கே கூட்டணி தான் வைப்பாங்கன்னு நம்ம என்னோட ஒரு இது. ஏடிஎம்கேவும் ப்ளஸ் விஜய் சேருவாங்கன்ட்டு
மற்ற கூட்டணிகள் வந்து எப்படின்னு தெரியலை, யாரை விட்டோம்னு தெரியும். ஒரு ஏடிஎம்கே கூட்டணியும் விஜயும் கூட்டணி, தாவேக்கோ 2 பேருக்குமே கூட்டணி இருக்கும். ஒவ்வொருத்தர் வாய் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதே சீமான் தான் தளபதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விங்காக இறங்கிறதுக்கு முன்னாடி தம்பி தம்பி தம்பின்னு பேசினார். இப்போ என்ன பேசுகிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ வாய் நாக்கு அது என்ன வேணால் எப்போ வேணால் பேசும். அது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் எடுத்துக்கூடாது. பணக்கொழுப்பு இருக்கிற மனுஷன் எதுக்கு 200 கோடி ரூபா விட்டு அரசியலுக்கு வரணும்? ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 200 கோடி ரூபா, அதை விட்டு எதுக்காவது அரசியலுக்கு வரணும் சொல்லுங்கள்? நிறைய பேர் சொல்கிறது என்ன, கூத்தாடி அரசியலுக்கு வந்துட்டார். இது நிறைய டாபிக் நிறைய இடங்களில் கேட்டதா கேள்விப்பட்டது தான். எல்லாருமே இப்போ அரசியல் இருக்க யார் வந்து சினிமாவில் நடிக்கலை? இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் கூட எடுத்துக்கோங்க. அவர் சினிமா ஃபீல்டு வரும்போது கூட ஸ்டாலின் சார் சிஎம் என்ன சொன்னார், என் குடும்பத்தின் இனிமேல் யாரும் வரமாட்டாங்க ஃபீல்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஞாபகம் இருக்குங்க. எல்லா வீடியோ ரீல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஞாபகப்படுத்தணும் இல்லை, ஆட்டோமேட்டிக் ஞாபகத்துக்கு வந்துடும். ஃபீல்டுக்கு வரமாட்டாங்கன்னாங்க. அப்புறம் எம்எல்ஏ வந்தார். சரி மினிஸ்ட்ரி பதவி கொடுத்தா எடுத்துப்பீங்களான்னு கேட்டாங்க. இல்லை அதுக்கு நிறைய மூத்தவங்க இருக்காங்க, நான் எடுத்துக்க மாட்டேன்னு இவர் சொன்னார், உதயநிதி சொன்னார். இப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கார். இதுலேயே தெரிய வேண்டாமா அவங்களோட நிலைப்பாடு என்னன்றது? அதனால் கூத்தாடி வராப்பில் அரசியல்வாதியை வந்து பணக்கொழுப்பு எடுத்து தெரிகிறாரு, அந்த கான்செப்ட் அவங்க போகக்கூடாது. மக்கள் எது நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை நடத்துவாங்க. அது மக்கள் கையில் தான் இருக்குது. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.